அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் பொது தேர்தல் 2026 படி நேற்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டு நான் சொல்லிக்கிறேன். தேர்தல் அறிவிக்கை நாள் 15/3/2026, வேட்பு மனு வேறுபடும் நாள் meaning notification of election அது 33, வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மீன்ஸ் அந்த நாமினேஷன் லாஸ்ட் டேட், வேட்பு மனு பரிசீலனை செய்யப்படும் நாள் 7/4 it means scrutiny, வேட்பு மனு திரும்ப பெற கடைசி நாள் 9/4 அது withdrawal, வாக்குப்பதிவு நாள் 23/4 அந்த போலிங் டேட், வாக்கு எண்ணிக்கை நாள் 4/5 அது கவுண்டிங், தேர்தல் முடிக்க வரதுனால அந்த 6/5 அந்த 6/5 நம்ம எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ண வரோம். ஸோ இதுக்காக நம்ம எலாபரேட் எல்லா அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 4 தொகுதி இருக்கு. 4 தொகுதியில 1394 நம்ம வாக்குச்சாவடி எண்ணிக்கை இருக்கு. வாக்குச்சாவடி மையங்கள் அந்த தட் இஸ் போலிங் லொகேஷன் அது 592. மொத்த வாக்காளர்கள் நம்ம 10,33,373 அதுல ஆண்கள் 5,02,311, பெண்கள் 5,30,887, அதர் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் 175. ஸோ மொத்த சேர்ந்து நம்ம 10,33,373 as of now இருக்கு. அதுல இருக்கிறது பிரிச்சுட்டு சொன்னா நம்ம 18 to 9 நம்ம புது ஓட்டர் சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓட்டர் பண்ணுவாங்க. அதுல இருக்கிறது 19,239 இருக்கு. ரொம்ப வயதான இருக்கிறது 80-85 மேல இருக்கிறது ஓட்டர்ஸ் நமக்கு 6,838 இருக்கு. அதுல இருக்கிறது 100க்கு மேல இருக்குது, ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கிறது நம்ம கிட்ட 130 ஓட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிகள் 10,985 இருக்கு. சர்வீஸ் ஓட்டர்ஸ் நம்ம மாவட்டத்துல அதிகமா இங்க இருந்த சர்வீஸ் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ 4,708 இருக்கு. நம்ம இந்த தேர்தல்ல அசெம்பிளி எலெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் 4 பேர்னா அந்தந்த தொகுதிக்கு ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க. ஆண்டிப்பட்டி 198 இருக்காங்க. திருமதி கவிதா அந்த தனித்துறை ஆட்சியர் அந்த சமூக பாதுகாப்பு திட்டம் தேனி இருக்காங்க. அவங்க அலுவலகம் சமூக பாதுகாப்பு அவங்க அலுவலகம் தாசில்தார் ஆபீஸ் ஆண்டிப்பட்டி இருக்கும். பெரியகுளம் 199 அந்த எஸ்சி கான்ஸ்டிட்யூன்சி ரிசர்வ் இருக்கு. அதுல ரஜத் பீட்டோ இந்தியன் ஆட்சி பண்ணி சாராட்சியர் பெரியகுளம், அவங்களோட ஆபீசர் சாராட்சியர் அலுவலகம் பெரியகுளம் இருக்கும். மூலநாயக்கந்தூர் 200, திரு நலுகையம் மாவட்ட வழங்க அலுவலர் அவங்களோட ஆபீஸ் போடி தாலுகா ஆபீஸ் இருக்கும். கம்பம் 201 அது சையது மொஹதீன் வருவாய் கோட்டாட்சியர் அவங்களோட ஆபீஸும் ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கு. இது 4 பேரா இந்த ஆபீஸ்க்காக ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்கு. இதுல இருக்கிறத நம்ம நோட்டிபிகேஷன் டைம்ல நோட்டிபிகேஷன்ல நம்ம எப்படி சொல்ல போறோம், பட் இதுல இருக்கிறது நீங்க நாமினேஷன் இங்க தான் கொடுக்க போறோம். அண்ட் எல்லா நாமினேஷன் டு வித்ட்ரால் இங்க தான் நம்ம எல்லா ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி எல்லா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் அண்ட் தொகுதி வாரியும் நம்ம எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், வீடியோ வியூவிங் டீம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம் இந்த மாதிரி டீம்ஸ் போட்டிருக்கோம். ஒரு தொகுதிக்கு 3 டீம் ஒரே ஒரு டைம்ல 3 டீம் இருக்கும். மீன்ஸ் 9 டீம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒரு டைம்ல 3 டீம் கண்டிப்பா அந்த இதுல இருக்கும். ஆண்டிப்பட்டிக்கு மட்டும் அந்த ஏரியா ஜியோகிராபிக்கல் ஏரியா ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு டீம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ அங்கே மட்டும் 12 டீம் இருக்கு. மற்ற 3 தொகுதிக்கு 9 டீம் இருக்கு. அதை நேத்துல இருந்து நம்ம அந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி அவங்க வேலை செக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேற்று 4 மணில இருந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இந்த இப்போ இதுல ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. இனிமேல அப் டு கம்ப்ளீஷன் ஆஃப் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் எல்லாருக்கும். அந்த வித்தவுட் எனி இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் பண்ணணும். நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பண்றதுக்கு நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம்.
எங்கேயோ அந்த பப்ளிக்கோ இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ தகவல் வந்துச்சுன்னா அதுக்கான நம்ம கண்ட்ரோல் ரூமை செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு நம்பர் நம்ம இங்கே டிஓ ஆஃபீஸில் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. 1800-425-4269 இருக்கு. அதில் எப்போ வேணா 24 hours நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எங்கே ஏதாவது ஒரு தகவல் காமிச்சிருக்கேன்னா அங்கே நீங்கள் சொன்னீங்க உடனடியாக நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் இல்லைன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறது எந்த டீம் இருக்காங்கன்னா அவங்க போயிட்டு உடனடியாக அவங்களுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி 4 எலோபரேட்டர் நம்பர் கொடுத்ததும் நம்ம இதில் ப்ரெஸ் நோட்டில் கொடுக்குறோம், அதில் கூட கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆஃபீஸ்லேயும் 4 நம்பர் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்கோம். எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அங்கே 24 hours நம்ம அந்த டியூட்டி போட்டிருக்கோம். இது மாதிரி இன்னொரு அந்த சி விஜில் ஆப் நம்ம அந்த பிளே ஸ்டோர்ல இருக்கு, அங்கிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மக்களுக்காக இருக்கு. சி விஜில் இது நத்திங் பட் அந்த மக்களும் டைரக்டா பேசாம சப்போஸ் இன்கேஸ் அவங்க வீடியோ எவிடன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணுமா இல்லைன்னா ஆடியோ எவிடன்ஸ் கொடுக்கணுமா போட்டோஸ் எடுத்துகிட்டே கொடுக்கணுமா அந்த சி விஜில் ஆப்ல போயிட்டு அந்த அனானிமஸ் இருக்கு, நீங்க யார் வேணா அந்த பதிவு பண்ணிட்டு உங்க ஐடென்டிட்டி அனானிமஸ் இருக்கும். நீங்க உங்க யார் இது பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தெரியாது நமக்கு, ஒன்லி கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த அதில் போயிட்டு அந்த ரியல் டைம்ல அது பழைய கம்ப்ளைண்ட் அதில் போட முடியாது. இன்னைக்கு அந்த இருக்கிறது இந்த லொகேஷன்ல இந்த லொகேஷன் ஆன் பண்ணிட்டு நீங்க வீடியோ போடலாம், இல்லைன்னா நீங்க ஆடியோ போடலாம், இல்லைன்னா நீங்க போட்டோஸ் எடுத்துட்டு சார் இங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா இன்டியூஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரைவிங் நடக்குது ஆர் ப்ரெஷர் பண்றாங்க மாதிரி இருக்குது, நீங்க அதுல போடலாம். வித்தின் 100 minutes நம்ம இங்க இருந்து எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி யார் பக்கத்துல இருக்காங்க அங்க இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் வித்தின் 100 minutes கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். உண்மையா இருக்குன்னா அங்கே இருக்கிறது ஏதோ ஒரு சீசர் பண்ண வேண்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, சீசர் பண்ணிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. சீசர் அந்த மாதிரி இல்ல ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அது உண்மையா இருக்குன்னா அங்கே இருக்கிறது ஏதோ ஒரு சீசர் பண்ண வேண்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, சீசர் பண்ணிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. சீசர் அந்த மாதிரி இல்ல ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அது கூட பார்த்துட்டு அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கணும், அதை கம்ப்ளைண்ட் ட்ராப் பண்ணணும். ஸோ விதவுட் கோயிங் இன்டு டீட்டெயில்ஸ் அப்படி ட்ராப் பண்ணுவாங்க அப்படி இல்லை. இதுக்கு 100% நம்ம 100 minutes கூட அந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம டோட்டல் போலிங் பர்சனல் எல்லாம் சேர்ந்து நமக்கு 11,000 பக்கம் நம்ம as on now டோட்டல் போலிங் பர்சனல் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம போலிங் பர்சனல் எல்லாம் போட்டிருக்கோம். நிறைய டியூட்டிஸ் போட்டிருக்கோம், எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி போலிங் பர்சனல், அதே மாதிரி ஜோனல் ஆஃபீஸர், அந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ்ல எல்லாருக்கும் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மீடியா மானிட்டரிங் கமிட்டி அந்த மாதிரி இருக்கு. இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிறது மீடியா சம்மந்தப்பட்ட ஐதர் இட்ஸ் சோஷியல் மீடியா ஆர் இருக்கிறது பிரிண்ட் மீடியா, அது எல்லாருக்கும் அந்த தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. ப்ளஸ் உங்கள் மூலமாக நீங்கள் சொல்லிக்கலாம். எல்லா சேனல்ஸ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பெய்ட் நியூஸ் இருக்கா, இல்லைன்னா அந்த ஹேட் ஸ்பீச் இருக்கா, அந்த டியூரிங் எம்சிசி இதில் பண்ண முடியாது. அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதெல்லாம் கொடுக்கலாம். பட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அதை கரெக்டாக ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா ஹேட் ஸ்பீச் மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நியூஸும் நீங்கள் யாருமே அந்த ஸ்க்ரோலுக்கு கொடுக்க முடியாது. எந்த நியூஸ் பண்ண போகிறாங்க அதுவும் நம்ம எம்சிஎஸ்சி கமிட்டியில் வச்சுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார் இருக்கான்னா அவங்க கண்டிப்பாக அந்த அப்ரூவல் வாங்கிட்டு பிரிண்டிங்க்கு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க நியூஸ் சேனலுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு சப்போஸ் நம்ம பார்க்கும்போது அந்த டியூரிங் ஆஃப்டர் கேண்டிடேட் ஃபைனலைசேஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 40 lakhs வரைக்கும் தான் இந்த தமிழ்நாடுல அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு அந்த அளவுக்கு மட்டும் தான் செலவு பண்ணலாம். அதில் இருக்கிறது வாட் எவர் அவங்க ஏதோ பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அந்த பர்மிஷன் வச்சுட்டு ஐதர் ரேலி நடத்துறாங்க, ஐதர் ஏதோ மீட்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த மீட்டிங்காக பர்மிஷன் சுவிதா போர்ட்டல் இருக்கு, அதில் அவங்க அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல இருக்கு. அந்த பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி யார் முன்னாடி வருக்காங்க அவருக்கு கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் அந்த 3 days முன்னாடி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் இமீடியட்லி அந்த கிளியர் பண்ணிட்டு கொடுக்குறோம். அந்த என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம் நடத்திடலாம். அதுக்கான என்ன செலவாயிருக்கு அதெல்லாம் நம்ம வீடியோ டீம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம கொண்டு போகிறோம். ஏதோ பெய்ட் நியூஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அது அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அதை பதில் கேட்குறோம். இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட்னோ இட் வில் பி added into their expenditure. ஸோ இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும்
நம்ம எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லை, நம்ம ஒரு கிட்டத்தட்ட 6 months லாஸ்ட் 6 monthsல நம்ம நிறைய ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப ப்ரிப்பேராக இருக்காங்க. டீம்ஸ் ஆர் ஆல் இன் பிளேஸ் அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணும். நேற்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்ன மாதிரி அப்சர்வர்ஸும் இனிமேல் அப்சர்வர், ஜெனரல் அப்சர்வர், எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் அவங்களும் வருவாங்க. ஸோ இந்த நியூட்ரலிட்டி பார்க்குறதுக்கு நம்ம சைட்லேயே முயற்சி எடுக்கணும். அனைவருக்கும் நம்ம ரிக்வெஸ்ட் இருக்க, உங்கள் சைட்லேயும் உங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு வேணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தகவலை நம்ம கிடைச்சிருக்கேன்னா நீங்கள் நம்ம டைரெக்டாக சொல்லிக்கலாம், ஆர்ஓ ஆஃபீஸில் சொல்லிக்கலாம், டோல் ஃப்ரீ நம்பரில் சொல்லிக்கலாம். ஸோ வி வில் என்ஷூர் தட் நத்திங் கோஸ் ராங். அந்த மாதிரி நம்ம சைடில் கண்டிப்பாக அந்த மாதிரி முயற்சி எடுக்க போகிறோம். நம்ம சைடில் இது மட்டும் தான் இருக்கு, வேற ஏதாவது உங்கள் சைடில் இருக்க நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நேற்று நைட்ல இருந்து சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆண்டிப்பட்டியில தான் ஒரு 1 lakh நேற்று இன்னைக்கு தான் 1 lakh சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல தான் அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம். சோஃபார் இந்த 1 lakh மட்டும் தான் இருக்கு. ஓகே, இதுல நேற்று அவங்க போகும்போது நம்ம தான் ஆக்சுவலி அவங்களுக்கு லொகேஷன் சொல்லணும். ஒரு மேபி ஒரு half a day அது மாதிரி ஆயிடும். நேற்று நைட்டு போகும்போது அவங்க எங்கே நிற்கணும் அந்த மாதிரி சம் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். இனிமேலே அந்த ஆக்சுவலி நம்மளே பார்த்துட்டு டிசைட் பண்ணணும். ஒரு வண்டி ரொம்ப நேரம் செக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க, அங்கே நிற்க கூடாது. நாட் மோர் தென் 10-15 minutes அவங்க நிற்கணும். அந்த மாதிரி நம்ம டிவியில பார்த்து நம்ம ஜிபிஎஸ்ல பார்க்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால தான் ஃபிளைங் ஸ்குவாட் இருக்கு. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னா அது ஆக்சுவலி அவங்க மூவ் பண்ணக்கூடாது, அவங்க அங்கே தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் ஒரு நோடல் ஆஃபீஸர் இதுக்கு போட்டிருக்கோம். கண்டிப்பா அவங்க இன்புட்ஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். எஸ் எஸ் இது வருஷநாட்டில் வெள்ளிமல்லி ஏரியாவில் ஒரு போலிங் பூத் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக தான். அதில் 5 வாக்காளர் மட்டும் தான் இருக்காங்க. அது கடைசி லாஸ்ட் 2024 எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் அங்கே 6 வாக்காளர் இருந்தாங்க. ஆஃப்டர் SIR இப்போ 5 பேர் இருக்காங்க. அங்கே இருக்கிறது அதை பார்த்தா அது ஸ்டேட் ஏரியா இருக்கு. அந்த காஃபி அந்த மாதிரி போடுறாங்க. வெளியிலேருந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த ஜார்க்கண்ட், நார்த் இந்தியனில் இருக்கிறது, சில பேர் போடியிலேருந்து, சில பேர் கேரளா மாநிலத்திலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க ஆக்சுவலி எங்கே வாக்குப்பதிவு பண்ணலைங்க. அவங்க வாக்குப்பதிவு வேற இடத்துல இருக்கு, இல்லைன்னா அவங்க சொந்த மாவட்டத்தில் இருக்கு, சொந்த இடத்துல இருக்கு. இங்கே இருக்கிறது 5 பேர்னா இங்கே இருக்கிறது வேற செய்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம இன்னும் டைம் இருக்கு, நாமினேஷன் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்கிறது அந்த மற்ற மக்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு, இங்கே ரொம்ப வருஷமா இருக்கீங்க, இங்கேயே பதிவு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 10-20 பேர் கண்டிப்பாக வந்துடும். ஆஸ் ஆஃப் நவ் 5 பேர் இருக்காங்க. மக்கள் அங்கே இருக்கிறாங்க, பட் அவங்க தே ஆர் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் இன் சம்வேர் அதர். தமிழ்நாடு கேரளா பார்டர்ல வந்து என்ன மாதிரி தமிழ்நாடு கேரளா பார்டருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு 10 days பிஃபோர் நம்ம கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்டர்ல இருக்கு. அதில் நம்ம கலெக்டர், SP, IG வரைக்கும் நம்ம ஒரு மீட்டிங் நடத்திருக்கோம். அந்த இன்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் நடத்திருக்கோம். கேரளா பார்டர் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 3 செக் போஸ்ட் இருக்கு. கும்லி ஒரு பக்கம், கம்பமேட்டு அண்ட் போடிமேட்டு. இந்த 3 செக் போஸ்ட் எப்பவுமே நம்ம மேண்ட் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே SSTO அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். CCTV கேமரா அங்கே ஏற்கனவே இருக்கு. ஸோ அங்கே இங்கே நம்ம SP ஆஃபீஸர் பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அங்கே இருக்கிறது அவங்க சில ரூட்ஸ் சொன்னாங்க, அந்த நடந்து போறாங்க மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ரூட் சொன்னாங்க. பட் அங்கே டெய்லி போக மாட்டாங்க, சில டைம் மட்டும் தான். அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மூலமா தான் இருக்கு. அதுவும் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறது அந்த வேற மாதிரி அவங்க யூஸ் பண்ண முடியாது. டெய்லி டியூரிங் எலெக்ஷன் ஆல்சோ அவங்க டெய்லி அந்த போயிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணலாம். அவங்க தோட்டத்துக்கு போறாங்க, அந்த மாதிரி இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் அதர் பர்பஸ் இஃப் இட் இஸ் பீங் யூஸ்னு கண்டிப்பாக நம்ம சீசர் பண்ண அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். கேரளா மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் இருக்கிறதுனால அங்கேயும் அதே மாதிரி டீம்ஸ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம கோஆர்டினேஷன் அங்கே நம்ம நல்லா கோஆர்டினேஷன் மாதிரி எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனை வராது.
பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ் சப்போஸ் ஃபியூச்சர்ல அந்த அதிகமாகவே டீம் போட வேண்டி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல கூட நம்ம டீம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஆஸ் ஆஃப் நவ் 3 செக் போஸ்ட். இல்ல இன்டர்ஸ்டேட் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம இடுக்கி மாவட்டத்துல இருந்து நம்ம போட்டிருக்கோம். எஸ் நம்ம எல்லா ஃபியூச்சர்ல அந்த அதிகமாகவே டீம் போட வேண்டி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல கூட நம்ம டீம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஆஸ் ஆஃப் நவ் 3 செக் போஸ்ட். இல்ல இன்டர்ஸ்டேட் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம இடுக்கி மாவட்டத்துல இருந்து நம்ம போட்டிருக்கோம். எஸ் நம்ம எல்லா வாக்குச்சாவடியிலும் உங்களுக்கு தெரியும் அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டி சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த ட்ரிங்கிங் வாட்டர், ரேம்ப், லைட், டேபிள் சேர், குடிக்கிறது தண்ணி, அந்த எங்கே ஷேட் ஏரியா இல்லை அங்கே சப்போஸ் அந்த மரத்து மாதிரி இல்லை உட்கார்ந்ததுக்கு க்யூவில் நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஷாமியான எல்லாம் போட சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 100% நம்ம செக் பண்ணியிருக்கோம். நம்ம ஜோனல் ஆஃபீஸர் ஒரு செக்டர் ஆஃபீஸர் மூலமாக நம்ம செக் பண்ணிட்டு ஏற்கனவே அந்த 100% என்ஷூர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம். சில இடத்துல ஏற்கனவே போட்ட அந்த ரேம்ப் எல்லாம் கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஆகிருக்கு, அதுவும் நம்ம சரி பண்ணிட்டு 100% நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இருக்கிறது முக்கியமானது நம்ம அர்பன் ஏரியாவில் இருக்குது. சப்போஸ் உதாரணத்துக்கு சில இடத்துல போடியில் நான் பார்த்தேன், முந்தனேற்று போய் பார்த்தேன், ஒரு ஸ்கூலில் 11 போலிங் ஸ்டேஷன் ஒரே லொக்கேஷனில் இருக்காங்க. பட் அங்கே இருக்கிறது நிறைய இடம் இருக்குது. ப்ளஸ் அங்கே பப்ளிக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதனால தான் நம்ம கலர் கோடிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அவங்க போகும்போது எந்த பூத்தில் போய் நிற்கணும் அந்த மாதிரி கரெக்டாக அந்த சைனேஜ் போர்டு எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக அந்த கயிறு கட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ப்ளஸ் கலர் கோடிங் பண்ணுறோம். இந்த வாக்குச்சாவடி இங்கே இடத்துல இருக்குது இந்த லொக்கேஷனில். ஸோ போகும்போது நீங்கள் லெஃப்ட் போகலாம், ரைட்டு போகலாம், இங்கே நிற்கலாம், அந்த மாதிரி கண்டிப்பாக எலாபரேட் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ தட் மக்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அவங்க எந்த டைமுக்கு வரலாம், கண்டிப்பாக அவங்க அமைதியாக போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வரலாம். சாலை வசதி இல்லாத வாக்குச்சாவடிகள் எத்தனை சார்? சாலை வசதி இல்லாத வாக்குச்சாவடி இல்லை, இன்அக்சசிபிள் நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலி அந்த ஃபாரஸ்ட் மூலமாக போத நமக்கு 2 இருக்கு. ஒரு சென்ட்ரல் ரெண்டுமே போடியில் தான் இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கு, அங்கே 75 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அது 4 கிலோமீட்டர் நம்ம அந்த குதிரையில இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொண்டு போகணும். அந்த போடி தொகுதியில் வருது. அதே மாதிரி அந்த ஊத்துக்காடு ஒரு இடத்துல இருந்து அந்த போடி தொகுதியில வருது. பட் நம்ம சொத்துப்பறை அந்த ஏரியாவில் பெரியகுளம்ல இருந்து தான் நம்ம போகணும். அது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அதோட நடந்து போனோம். அங்கே கிட்டத்தட்ட 301 ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கான நம்ம அங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படியே எல்லாருக்கும் பண்ண மாதிரி அங்கேயே பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஈவன் தோ அந்த அக்சசிபிள் இருக்கே, பட் ரொம்ப தூரம் போகணும் டாப் ஸ்டேஷன். பட் அது கேரளா மூலமாக போகணும், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம டிஸ்பேச் சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்த சென்டருக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அங்கே இருக்கிறது ஜோனல் ஆஃபீஸர், அங்கே இருக்கிறது ஒரு தனியாக ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ தட் அவங்க மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இருக்கு. இன்னொரு விஷயத்தில் நான் ஆட் பண்ண போகிறேன். சில ஏரியாவில் இப்போ நெட்வொர்க் இல்லை, அந்த நெட்வொர்க்காக நம்ம அதர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். VHF அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். சில இடத்துல டவர் இல்லை, பட் அங்கே ஃபைபர் கனெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிறது வாக்குச்சாவடியில் இருக்கிறது குரங்கரி அந்த மாதிரி ஏரியாவில் நான் அங்கே பக்கத்தில் இருக்கிறது அந்த ஃபைபர் கனெக்ஷனை வாங்க சொல்லியிருக்கேன். ஸோ தட் அந்த ஏதோ இருக்குன்னா கம்யூனிகேஷன் அட்லீஸ்ட் கேப் வரக்கூடாது. இந்த வருஷம் தேர்தலில் இன்னொரு பெரிய ஒரு புதுசு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. முன்னாடி இருக்கிறது நம்ம ஊரலி அந்த ஃபோனில் வாங்கிட்டு தான் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுவோம் ஒரு 2 hours ஓட்டிங்காக. இந்த வருஷம் அங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அங்கே மொபைல்லே அங்கே எவ்ரி 2 hours 7 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 9 மணிக்கு, அப்புறம் 11 மணிக்கு, அப்புறம் 1 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு, அதுக்கப்புறம் கடைசியில் எப்போ நடக்குது அப்போ அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிருக்கு அதெல்லாம் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எல்லா இடத்துல அந்த இதுக்கு மேலே ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணிட்டு கரெக்டாக வருதா, அந்த கரெக்டாக ஆப் ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ரியல் டைமில் நீங்கள் இங்கே எல்லார்கிட்ட வாங்கிட்டு ஜோனல் ஆஃபீஸர் கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணுறதுல சில டைம் ஆகும். இப்போ இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக 9 o'clock ரிப்போர்ட்னா 9:20 நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 9:20 பார்க்கணும், மேக்ஸிமம் 9:30 பார்க்கணும் எவ்வளோ ஓட்டிங் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஈஸி இருக்குது. ரியல் டைமில் உங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். பிங்க் பூத் நம்ம இப்போ இல்லை, நார்மலி நம்ம ஒரு தொகுதிக்கு ஒரு பூத் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம
இதுக்கு ஒரு சின்ன உதவி சார். அது 4 இடத்துல வந்து வேட்புமனு வாங்குறாங்க. அந்த 4ஐயும் கோஆர்டினேட் பண்ணி அபிடவிட்டு போட்டோஸோட பிஆர்ஓ மூலியமா கொடுத்து ஏற்பாடு பண்ணலாம் சார். இது முன்னாடி அப்படியே பண்ணோம். ஓகே ஓகே எஸ் வெரி குட் சார். உங்க பிங்க் பூத்தை நம்ம பண்றோம் பிளஸ் மாடல் பூத்தும் பண்றோம். இன்னொரு ஆக்சுவலி இசிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆக்சுவலி மாற்றுத்திறனாளி அந்த அவங்க மேனேஜ் பண்ண மாதிரி ஒரு பூத் பண்ணணும். ஸோ யாராவது ஏபிள் பர்சனாலிட்டி இருக்குங்க டிடிடபிள்யூ மூலமா நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஆக்சுவலி அவங்க அதுக்கான எக்ரி பண்ணணும். அந்த மாதிரி கூட ஒரு பூத்தை நம்ம இந்த வருஷம் ட்ரை பண்றோம். இல்ல இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். எஸ் அந்த பாயிண்ட் ஆக்சுவலி இங்க சொல்றது அவசியம் இல்லை. அதனால அந்த அதுக்கும் நம்ம இது நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் விதின் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் விதின் 5 டேஸ்க்குள்ள நீங்க இந்த மாதிரி இருக்கிறது ஹோம் votingகாக 3 பேருக்கு ஆப்ஷன் இருக்கு. அது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா அவங்க அந்த ஃபார்ம் 12D கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்காக ஹோம் voting ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி வயசான ஆள் இருக்காங்க 85க்கு மேல இருக்காங்க அவங்களுக்கும் ஹோம் voting ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி இதுல கோவிட் இருக்கு. பட் கோவிட் இப்போ அந்த மாதிரி நமக்கு இல்லை. அதனால பட் இந்த 3 ஆப்ஷன்ல அவங்களுக்கு ரெண்டுமே அந்த ஓப்பன் இருக்கு. பட் கோவிட் இப்போ அந்த மாதிரி நமக்கு இல்லை. அதனால பட் இந்த 3 ஆப்ஷன்ல அவங்களுக்கு ரெண்டுமே அந்த ஓப்பன் இருக்கு. இட் இஸ் நாட் கம்பல்சரி அவங்க ஹோம் voting பண்ணணும். கம்பல்சரி அவங்க இதுக்கு வரணும் போலிங் ஸ்டேஷனோட அவங்க ஃபார்ம் கொடுத்தானா கண்டிப்பா பிஃபோர் எலெக்ஷன் அந்த போலிங்க்கு 3 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாம் voting எல்லாம் நம்ம ஹோம் voting போயிட்டு 2 பேர் அதே மாதிரி சேம் இது இருக்கு வித் போலிங் பர்சன் அங்கே போயிடுவாங்க. அங்கே வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அங்கே வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க ஓட் போடலாம். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நம்ம எல்லாருக்கும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் எல்லாருக்கும் அந்த இந்த மாதிரி ரொம்ப வயசான ஆள் இருக்காங்க மாற்றுத்திறனாளி இருக்காங்க இன்னும் கம்பல்சரியா எல்லாருக்கும் அந்த ஃபார்ம் கொடுக்க போறோம். அதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் பிஎல்ஓ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் வச்சிருக்கோம். அவங்க வர்றது அவசியம் இல்லை. நம்மளே வீடு போயிட்டு அந்த ஃபார்ம் கொடுக்க போறோம். ஸோ அந்த ஃபார்ம் கொடுத்ததுல செகண்ட் விசிட்ல யாராவது ஓகே இருக்காங்க சார் நான் கண்டிப்பா சார் நான் இதுக்கு ஹோம் voting ஆப்ஷன் கொடுக்குறேன் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அவங்க வந்துட்டு அவசியம் இல்லை. சில பேர் ஃபோன்ல கூட சொன்னாங்க சார் எனக்கு ஹோம் voting எப்படி பண்றது அது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். பட் எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கிறது 2 கேட்டகரியுமே வீடு போயிட்டு அந்த ஃபார்ம் கொடுக்குறோம். 3 or 4 டேஸ் கழிச்சு நம்ம செகண்ட் விசிட்ல அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. சில பேர் விரும்புறாங்க இல்லை சார் நான் போலிங் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படி கூட அவங்க வரணும். அப்சர்வர் சோஃபார் நமக்கு இப்போதான் ஜஸ்ட் ஒருத்தர் பேசினாங்க. அந்த ஐ திங்க் 2 தொகுதிக்கு ஒரு அப்சர்வர் போட்டாங்க. ஏன்னா ஒரு தொகுதி 2 தொகுதிக்கு ஒரு அப்சர்வர் இன்னைக்கு காலையில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க 18th வராங்க. 18 to 25 ஃபர்ஸ்ட் விசிட் இருக்கு. அதுக்கப்புறம் 30th இருந்து செகண்ட் விசிட் இருக்கு. 30th இருந்து அடுத்த நோட்டிபிகேஷன்ல இருந்து அடுத்த voting வரைக்கும் இருக்கு. இந்த as of now ஒரே ஒரு அப்சர்வர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அந்த கம்பம் அண்ட் போடிக்கு ஒரு அப்சர்வர் இருக்கு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் அந்த 2 தொகுதிக்கு ஒரு அப்சர்வர் ஜெனரல் அப்சர்வர் பண்ணாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அண்ட் போலீஸ் அப்சர்வர் பத்தி இது வரைக்கும் தகவல் வரல. வந்தாலும் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணேன். அதோட எப்படியும் நான் டீடைல்ஸ் எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணேன். அவங்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் நம்ம ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்குறோம். ஸோ தட் யார் வேணா உங்களுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கே பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை கூட கொடுக்கலாம். போஸ்டல் ஓட்ஸ் இப்போ சொல்ல முடியாது. சர்வீஸ் ஓட்டர்ஸ் 4708 அந்த இடிபிபிஎஸ் மூலமா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அதை கண்டிப்பா பண்ணணும். மற்றெல்லாம் போஸ்டல் பேலட்க்கு யார் அப்ளை பண்ண அவங்களுக்கு மட்டும் தான் எசென்ஷியல் சர்வீஸ்ல மட்டும் இருக்கிறது. இப்போ இருக்கிறது ஏரியா இதுல இருக்கிறது கிட்டத்தட்ட 11,000 நம்ம போலிங் பர்சன்ட் சொல்லியிருக்கோம். பட் எல்லாருமே போஸ்டல் பேலட்க்கு அப்ளை பண்ண அவசியம் இல்லை. சில பேருக்கு அதே தொகுதியில சப்போஸ் ஓட் இருக்குன்னா அங்கே அன்னைக்கு அவங்களுக்கு டியூட்டி இருக்குன்னா இடிசி கூட அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் போஸ்டல் பேலட்ல இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்க வேலை இங்கே செய்யறாங்க. பட் அவங்க வேற மாவட்டத்தில் இருக்காங்க. அதுக்கான நம்ம ஸ்டேட் பூராவே ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ்டு ஒரு லொகேஷன்ல அங்கே போயிட்டு இந்த மாவட்டத்துக்கு அங்கே ஓட்டு கொடுக்கணும்னா அவங்க போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். இல்லை இப்போ இது ஆக்சுவலி இது 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மாதிரி பண்ணணும். அது பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல சில எக்ஸாம்டட் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கு. நாட் ஓன்லி அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபேஸ்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நீங்க சொல்லிக்கலாம். எம்சிசி டீம் போயிட்டு நம்ம
போலீஸ் இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் போலீஸ் regarding இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளவு போலீஸ் நியமனம் பண்ணி எலெக்ஷன் totally 2500 plus police will be working for the election. So the polling stations நம்ம vulnerable or critical criteria வச்சிட்டு அதுக்கு 50% of vulnerable polling station location க்கு half section of CAPF will be deployed. So நமக்கு இப்போதைக்கு ஒரு company of CAPF has come, மீதி இன்னும் நமக்கு தகவல் வரல, they will be coming. இந்த வெஹிக்கிள் செக்கிங் டெய்லி டேட்டாஸ் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்காங்க? டேட்டா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுமா? நார்மலி அந்த சீசர் எல்லாம் இருக்குன்னா டெய்லி ரிப்போர்ட்டிங் நம்ம பண்ணுறோம். அது எப்படி அந்த கன்சாலிடேட் ஷேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவேன். லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கேண்டிடேட் இருந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் செலவுகளை கொடுக்க மறுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். அப்படி லிஸ்ட் நம்ம தேடி மாவட்டத்தில் எவ்வளோ சார் அந்த மாதிரி இந்த இது வரைக்கும் நம்ம கிட்ட இல்லை. பட் அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் உங்க இது கழிச்சுட்டு நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங் இருக்கு, இன்னும் கேண்டிடேட்ஸ் இன்னும் ஃபைனல் ஆகலை, டைம் இருக்கு. பட் அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இந்த செலவெல்லாம் கண்டிப்பா அவங்க ஓப்பன் பண்ணணும். அதுக்கான ஒரு டீம், தனி எக்ஸ்பெண்டிச்சர் டீம் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25th டே வரைக்கும் அவங்க எல்லாருமே ஃபைனல் பண்ணிட்டு சொல்லணும். அப்படி இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆகல வந்தானா நான் சொல்லிக்கிறேன். பட் சோஃபார் நம்ம மாட்டது அந்த மாதிரி இல்லை. நீங்க மணி சீஸ் பண்றீங்க, அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு இந்த ஊர்ல இந்த லொகேஷன்ல அது அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷியோர். ஓகே, தேங்க்யூ.